வணக்கம் பவித்ரா. மதுரை மாவட்டம் கப்பலூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த டோல்கேட் சுங்கச்சாவடியானது தொடர் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய சுங்கச்சாவடியாக இருந்து வருகிறது. ஏன்னா கடந்த 10 வருடங்களாக அந்த கிராம மக்கள், அதாவது திருமங்கலம் மட்டும் இல்லாமல் திருமங்கலம் சுற்றி உள்ள அட்டிக்கல்லுப்பட்டி, பேரையூர் உட்பட பல்வேறு கிராம மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஏன்னா தொடர்ந்து அந்த டோல்கேட் அமைக்கப்படுவதற்கான ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமைக்காமல் திருமங்கலம் அருகே அமைக்கப்பட்டுள்ளதா, திருமங்கலத்தில் மதுரை செல்லக்கூடிய மக்களுக்கும் மதுரையிலிருந்து திருமங்கலம் செல்லக்கூடிய மக்களுக்கும் தொடர்ந்து இந்த சுங்கச்சாவடியில் பிரச்சனை எழுந்த வண்ணம் இருக்கிறது. தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் கூட, அதாவது அந்த சுங்கச்சாவடி உள்ளே அகற்ற கோரி அந்த திருமங்கலத்தை சேர்ந்த வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 2 நாட்கள் நடைபெற்ற அந்த முற்றுகை போராட்டத்தை அடுத்து 4 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அமைச்சர் மூர்த்தி தலைமையிலாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதல் கட்டத்தில் ஒரு உடன்பாடும் எட்டாத நிலையில் கிட்டத்தட்ட 4 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட இறுதி பேச்சுவார்த்தையில் அதாவது அந்த திருமங்கலம் மற்றும் திருமங்கலம் சுற்றியுள்ள கிராம மக்கள் தங்கள் ஆதார் கார்டுகளை காண்பித்து அந்த சுங்கச்சாவடிகளில் இலவசமாக செல்லலாம் என்ற ஒரு அறிவிப்பு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கொடுத்திருந்தார். இதனை அடுத்து அந்த கிராம மக்களான அந்த வணிகர்களும் சரி, அவங்க எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக உங்களிடம் ஒரு அனுமதி வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுத்தனர். அந்த கோரிக்கையை மேலிடத்தில் கேட்டு அதற்கு கொடுக்கப்படும் என்று அன்றைய தினம் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்திருந்த நிலையிலும் கூட தொடர்ந்து ஏற்கனவே தெரிவித்ததை போல அந்த பிரச்சனை ஏறக்கூடிய ஒரு 10 நாட்கள் மட்டும் இதை சரி செய்துவிட்டு மீண்டும் இந்த கட்டணத்தை செலுத்தக்கூடிய சுங்கச்சாவடி தொடர்ந்து பிரச்சனை எழுந்து வரும் என்ற ஒரு நிலையில் இருந்து கூட தற்போது மீண்டும் இந்த 4 நாட்களாக கிட்டத்தட்ட 3 பிரச்சனைகள் எழுந்துள்ளது பவித்ரா. தொடர்ந்து அந்த திருமங்கலம் பகுதியில் இருக்க மக்கள் வணிகர்களும் சரி, அந்த சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் போது அங்கே சுங்கச்சாவடி இருக்கும் அலுவலர்கள் சுங்க கட்டணம் செலுத்தி விட்டு தான் செல்ல வேண்டும் என்று அவர்களிடம் கராராக சண்டையிடும் காட்சிகள் தான் வீடியோ காட்சிகளாக நமக்கு கிடைத்துள்ளது. தொடர்ந்து அந்த திருமங்கலம் மற்றும் மதுரை, அதாவது திருமங்கலம் சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த பொதுமக்களுக்கும் சரி, அந்த சுங்கச்சாவடியை கடக்கும் போது எங்களுக்கு ஒரு ஆர்டர், அதாவது எங்களுக்கு இது போல இலவசமாக செல்வதற்காக உங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தா அதை காண்பியுங்கள் என்ற ஒரு வாக்குவாதத்தில் அந்த சுங்கச்சாவடி அலுவலர் ஈடுபடுகிறார்கள். எங்களுக்கு அனுமதி அனுப்ப வேண்டும் என்று எங்களுக்கு எந்த அனுமதியும் கொடுக்கவில்லை, அதனால் நீங்கள் சுங்க கட்டணம் கட்டாயமாக செலுத்த வேண்டும் என்று ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மதுரை மாவட்டம் கப்பலூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சுங்கச்சாவடியானது தொடர் பிரச்சனைக்கு உள்ளானதாக இருந்து வருகிறது பவித்ரா. வண்டி நின்று போகுது, நீங்க எதுக்கு ஓபன் பண்ணீங்க? எதுக்கு வண்டி ஓபன் பண்ணீங்க? 7 கிலோமீட்டர் எதுக்கு எத்தனை கிலோமீட்டர் பூத்த மறைக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? ஆமாண்ணே, 7 கிலோமீட்டர் வண்டியா கொண்டு வந்து அனுப்புறீங்க. தெரியல, உங்க பத்தி அறிவு தெரியல. எதுக்கு எங்க சர்வீஸ் ரோடு அடிக்கிறீங்க? எதுக்கு எங்க சர்வீஸ்? யார் சர்வீஸ் ரோடு? இது சர்வீஸ் ரோடு கிடையாதா? இது சர்வீஸ் ரோடு கிடையாதா? மாத்தி